सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्रीधः श्रीकः श्रीनिवासः श्रीनिधिः श्रीविभावनः श्रीधरः श्रीकरः श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः स्वस्थस्वङ्गस्तदानन्दो नन्दिर्ज्योतिर्गणेश्वरः विजितात्मा विधेयात्मा சத்கீர்த்திச்சென்ன சம்சயः. பகவானுடைய திவ்யமான நாமாக்கள், ஸ்ரீயோட ஆரம்பிக்கக்கூடியதான நாமாக்கள். கிருஷ்ணதாஸ் நாமத்துல நடுவு பாகத்துல இந்த நாமாக்கள் அமைஞ்சிருக்கு. லலிதா தாஸ் நாமத்துல ஆரம்பத்துல ஸ்ரீயோட ஆரம்பிக்க நாமாக்கள், கடைசியில ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்திக்கு ரூபடியே லலிதாம்பிகான்னு கடைசியில் ஆரம்பிச்சு. முதல் 3 நாமாக்களும் கடைசி 3 நாமாக்களும் ஸ்ரீகாரத்தோட ஆரம்பிச்சிருக்க லலிதா சாஸ்திரம். இங்க இந்த நாமாக்கள் கூட்டம் நடுவுல 600 நாமாக்கள் பிராந்தத்துல ஆரம்பிச்சது. ஏன்னா மங்களாதீதி மங்கள மத்தியானி மங்களாந்தானி வீரபுருஷா பிரதந்தி எல்லா நாமாக்களும் மங்களமா இருந்த போதிலும் ஸ்ரீயோட கூடியதான நாமாக்கள், மனுஷியாளுக்கு ஸ்ரீமத்துவத்தை கொடுக்கக்கூடியதான நாமாக்கள், இது விசேஷமான நாமாக்கள். சாதாரணமாக மனுஷியால் எல்லோருமே ஐஸ்வர்யத்தோட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. வெறும் ஐஸ்வர்யம் மட்டும் இல்லாமல் அவளுக்கு மற்ற எல்லா விதமான வசதிகளோடு கூடியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாமாக்களுடைய விசேஷம். அதுல சில நாமாக்களை பார்த்தோம், ஸ்ரீமதாம்பரஹாங்கெல்லாம் பார்த்தோம். அடுத்ததான இந்த நாமாக்கள் ஸ்ரீதஹா ஸ்ரீசஹா ஸ்ரீனிவாசஹா. பகவானுக்கு ஸ்ரீனிவாசகான்னு சொல்லியிருக்கோம். ஸ்ரீனிவாசான்னு மகாலட்சுமி தாயார் எங்க நிறுந்துட்டு இருக்காளோ, யாரிடத்துல நிவாசம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படி நாமாக்கள். அதுல ஸ்ரீதஹான்னா ஸ்ரீயம் ததாதி பக்தானாம், பக்தாளுக்கு அதிகமாக ஸ்ரீயை கொடுக்கிறார். ஸ்ரீ ஐஸ்வர்யம் சோபா அழகு அத்தனையும் கொடுக்கிறார் ஐஸ்வர்யம் பக்தாள். பக்தாள் எதை கேட்டாலும் பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வத்தியா பயாபா அப்படின்னு பகவான் பக்தி வத்தியனா இருக்க. பக்தியை நம்ம கொடுத்தோமே ஆனால் அந்த பக்திக்கு அவர் மாறாக எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறார். அந்த பக்தி தான் அவருக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு பதார்த்தம். பக்தினா என்னன்னு ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்திரித்ய விதீயதே சுவாத்மசத்வானுசந்தானம் பக்திரித்ய பதே ஜகுஹோ அப்படின்னு விவேக சூடாமணியில தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தான் நினைக்கிறதே பக்தி. சர்வதா சர்வ காலமும் வேதாந்தத்துல ஜீவ பிரம்மா ஐக்கியத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா பக்தி. அல்லது சுவாத்ம தத்துவானுசந்தானம், நம்மளோட உயர்ந்ததான ஜெகத்காரணமான ஒரு பரமாத்மா இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு அவரை தியானம் பண்றது பக்தி அப்படின்னு 2 விதமா சொல்லியிருக்கார். அப்படி அந்த பக்தி காட்டுறவாளுக்கு பரமாத்மா எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு ஸ்ரீதகான்னு பேரு. ஸ்ரீவர்க்க சம்பத்தியும் கொடுப்பதனால் அவருக்கு ஸ்ரீதகான்னு பேரு. அதற்கு வந்து ஸ்ரீயஹா ஈசஹா, மகாலட்சுமி தாயாருக்கும் ஈஸ்வரனா இருக்கார். லோகத்துல இருக்கிற சர்வ பிராணிகளும் எந்த ஐஸ்வர்யம் வேணும்னு நினைக்கிறாளோ அந்த ஐஸ்வர்யம் வேணுங்கிற அம்பாளுக்கு கொடுக்கிற அம்பாளுக்கும் தான் ஈஸ்வரனா இருக்கார். யாருக்கு எந்த சமயத்துல எப்பொழுது ஐஸ்வர்யம் வேணும், எவ்வளவு ஐஸ்வர்யம் வேணும், எதனால அவ சௌக்கியமா இருப்பார் அப்படின்னு கேட்கணும். அதான் தைத்தரிய உபநிஷத்துல சொல்லும் பொழுது ஆவகம் தேவி தன்வானா குர்வாணா தீரமாத்மனா வாசாம் சிமமகாவஸ்ய அன்னபானேக சர்வதா ததோ மே ஸ்ரீ அமாவா இவைகள்லாம் கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு ஸ்ரீயை கொடுங்கன்னு கேட்கிற. ஏன்? மேதத்து நிறைய இருக்கணும், எப்படி பணத்தை உபயோகிக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ரீயை கொடுக்கணும். இல்லைன்னா அமேததோஹி ஸ்ரீஹி அனர்த்தாய பவதி அப்படிங்கிறார் பாட்டிக்கார். அறிவு இல்லாதவனிடத்துல அமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுத்தா அவன் தனக்கே கெடுதல் கொண்டு வருவான். அப்படி இல்லாமல் அவனுக்கு
எப்படி விநியோகம் பண்ணணும் எனக்கூடியதெல்லாம் அறிந்து கொண்டு அதை கொடுக்கறதுங்கிறதுக்காக ஸ்ரீதா அப்படிங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா, ஸ்ரீமத்து நித்தியம் வசதி, சர்வதா சர்வகாலமும் அந்த ஸ்ரீமான் மகான்கள் இருக்காளே சர்வதா பகவான் இடத்துல பக்தி பண்ற வாழத்துல சாஸ்வதமா இருந்துட்டு இருக்காரு. அதனால்தான் அவருக்கு ஸ்ரீனிவாசகான்னு பேரு. அம்பாள் அவர் இடத்துல சர்வதா இருக்கிறதுன்னு ஒண்ணு, அவரே பக்தாள் இடத்துல சர்வதா இருந்துட்டு இருக்காரு. ஆகையால் ஸ்ரீனிவாசா, இங்க ஸ்ரீங்கிற பதத்தினால ஸ்ரீமான்கள்னு அர்த்தத்தை வாய்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி, பகவான் என்னன்னு எல்லா சக்திகளோட கூடின சமஸ்த பதார்த்தங்களும் அவரிடத்துல இருக்கு. நீங்க என்னென்ன லோகத்துல உயர்ந்ததான பதார்த்தங்கள்னு சொல்றீங்களோ, ரத்னங்கள், மாணிக்கங்கள், தங்கம், மற்ற எல்லா பதார்த்தங்களும் அவரிடத்துல சாஸ்வதமாக இருந்துட்டு, அவர் கொடுத்ததுனால அவருக்கு ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. குபேரனுடைய நிதிகள்லாம் இருக்கே இவருடைய ஒரு கண் பார்வையினால வந்ததுதான் அவை எல்லாம். சகல பதார்த்தங்களும் அவரிடத்துல சாஸ்வதமாக ரொம்ப இருக்கு. ஆகையால் அவருக்கு ஸ்ரீநிதி அப்படின்னு. சகல சக்திகளும் அத்தனையும் அவரிடத்துல சாஸ்வதமாக வைக்கப்பட்டிருக்கிறதுனா அவருக்கு ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி மட்டும் இல்லை சார், ஸ்ரீ விபாவனா, எல்லோருக்கும் எப்பப்ப எவ்வளவு வேணுமோ அதை பிரிச்சு கொடுக்கக்கூடியதான தன்மை அவருக்கு இருக்கு. நீங்க பகவான தியானம் பண்ணீங்கன்னா இப்ப எனக்கு இது வேணும், 1,00,000 ரூபாய் வேணும், 1,00,00,000 ரூபாய் வேணும் நீங்க நினைக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு தெரியுமா, உங்க கர்மாக்கு தகுந்தா போல எப்பொழுது எவ்வளவு கொடுத்தா நீங்க சாஸ்வதமா சௌக்கியமா இருப்பீடோ, கெட்ட வழிக்கு போக மாட்டேடோ, உங்களுக்கு மறுபடியும் தொந்தரவு வராதோ அதை பார்த்து கொடுக்குற. ஸ்ரீம் விபாவயதி, அவனுக்கு இப்ப எவ்வளவு வேணும், இப்ப வேணுங்கிற பதார்த்தோட கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். அதனால்தான் அம்பாளை சொல்லும் பொழுது வாஞ்சிதாதபி அதிக பலப்பிரதார்த்தி பலமபித வாஞ்சா சமதிகம், எவ்வளவு வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். அந்த சமயத்துல எல்லாம் செலவானாலும் நமக்கு மனசுக்கு கவலை இல்லாம இருக்கும். ஓஹோ இவ்வளவு இருக்கே எல்லாம் செலவாயிடுதேங்கிற எண்ணம் இல்லாம இருக்கும். அதே மாதிரியே அவளுக்கு விபஜதி, பிரிச்சு கொடுக்குறேன். நமக்கு இன்னைக்கு காசுக்கு வருதுன்னு என்ன அர்த்தம், பகவான் நினைச்சிருக்க கர்மானுரூபமாக இவனுக்கு இன்னைக்கு இவ்வளவு வரட்டும், இவ்வளவு சௌக்கியமா இருக்கட்டும் அப்படிங்கிற நினைச்சுட்டு அவளுக்கு அந்தந்த அளவுக்கு பிரிக்கிறா போல பிரிச்சு தரார். ஆகையால் ஸ்ரீ விபாவனா, அது வரைக்கும் ஒரு செட். அதுக்கப்புறம் பகவானுக்கு என்னென்ன ஸ்ரீதரா, சர்வபூதானாம் ஜனனீம் ஸ்ரீயம் வட்சசிவகன் ஸ்ரீதரா, எல்லா பிராணிகளுக்கும் மாத்திரு ரூபமா இருக்கக்கூடியதான அம்பாளை மகாலட்சுமி தாயாரை வட்ச சிவகன் தன்னுடைய மார்பிலேயே எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு ஸ்ரீதரா, ஸ்ரீ ஸ்ரீயம் தரதி, தானே வைத்துக் கொண்டிருக்கார் அந்த அம்பாளை. அதனால என்ன, உலகத்துல யாருக்கும் இந்த மாத்திரு வாத்சல்யம், அம்மானுடைய ஒரு அன்பு அரவணை இதெல்லாம் எந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைக்குமோ அந்த அம்பாளை தானே வச்சுருக்கார், தன்னுடைய மார்பலையே வச்சுருக்கார். விஷ்ணோரேகா அனபாயினி, ஒரு கணத்திலையும் போகாமல். ஆகையால் பகவானை நம்ம தியானம் பண்ணினோமையானால் அர்த்தாத் நமக்கு மற்ற பதார்த்தங்கள்லாம் தானா வந்து சேர்றது. மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணினோம், அதை எந்த எண்ணத்துக்காக தியானம் பண்ணினாலும் உங்களுக்கு வாழ்க்கையில ஜனங்களுடைய ஒரு அன்பும் ஒரு அரவணைப்பும் வேண்டியதான ஒரு வசதியும் ஒரு அபிமானமும் அது வேணும். லோகத்துல ஜனங்கள் நமக்கு நிறைய காசு இருக்கலாம், யாரும் உங்களை கேர் பண்ணலன்னு எப்படி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. ஜனங்கள் எல்லாருமே உங்களை வந்து கேட்கணும், உங்களோட பேசணும், உங்களோட வசதியா நினைக்கணும், அப்படி ஒரு அபிமானமும் இருக்கணும் ஜனங்களுக்குள்ள. அந்த எந்த மனுஷனும் தான் ஏகாந்தமா இட்டேனே நம்மளை யாரும் கவனிக்கலேங்கிற எண்ணம் வரப்படாது. உங்கள்கிட்ட பணமும் காசு நிறைய இருக்க வேண்டியதெல்லாம், ஆனா ஜனங்கள் வந்து உங்களோட பேசிட்டு சந்தோஷமா இருக்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டதான ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது பகவானுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும். ஆகையால் அவருக்கு ஸ்ரீதரா, இது ரொம்ப வசதியான நாம. ஏன்னா இது சாதாரணமா ஜனங்களுக்கு தெரியாது. பணம் இருந்தா போறோம்னு நினைக்கிறோம். பணம் இருந்தா ரொம்ப பேருக்கு என்ன ஆகும் தெரியுமா, ஜனங்கள் வந்து சேருவா, எதற்காக உங்களிடத்துல இந்த பணத்தை வாங்கி கொள்ளணும், பணங்களை கொடுத்தே திரும்பி வராது. எப்பவுமே பணத்தினுடைய சுபாவம் என்னன்னு, நீங்க கொடுத்தேன்னா திரும்பி வர்றதுங்கிறது வராது. அப்படி வரதா இருந்தாலும் அவன் மனசுக்கு கஷ்டப்பட்டு கொடுப்பானே தவிர சந்தோஷமா கொடுக்கறது இல்ல. திருப்பி கொடுக்கற காலத்துல ஐயோ எனக்கு கொடுத்த ஆகணுமே இல்லைன்னா நடக்காதேங்கிற அபிப்பிராயத்துல கொடுக்கறானே தவிர சந்தோஷமா கொடுக்கறது இல்ல. அதனால பணக்காரன் இடத்துல எல்லார் இடத்துலயும் ஒரு அபிமானம் இருக்காது.
அவரிடத்துல எது சேர்றோம், நமக்கு ஒரு கஷ்டம் வந்து அவரிடத்துல காசு வாங்கிக்கலாங்கிற அபிப்பிராயத்துக்காக நிஜமா இருக்காளே தவிர வஸ்துதா அவரிடத்துல அபிமானமோ கௌரவமோங்கிறது கிடையாது. ஆனா இந்த நாமாவில சொல்லக்கூடியதான இடத்துல ஜனங்களுக்கு எல்லோருக்கும் உங்களிடத்துல ஒரு அபிமானமோ ஆரோணமோ நம்மள்ட்ட இருக்கணுங்கிற ஒரு இதுவும் ஒரு பிரேமையோடு இருக்கக்கூடியதான நிலை வரும். அதனால பகவானுக்கு அந்த நிலையை கொடுப்பதனால பகவானுக்கு ஸ்ரீதரஹா ஸ்ரீதரஹா இருக்கட்டும். ஸ்ரீகரஹா பணத்தை அவர் பிரித்து கொடுக்கறதுன்னு இல்ல, நீங்களே பணத்தை எப்படி தயார் பண்ணி போயிடும் அப்படிப்பட்டதான வழியை உங்களுக்கு கொடுப்பார். பணம் உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி கொடுக்கற பொழுது பணமானது நமக்கு பல வழியில வரலாம். ஒண்ணு எப்படி பூர்வீகமான சொத்து வரலாம், அல்லது விவாகம் பண்ணிட்டேன்னா அவளிடத்துல இருந்து பணம் வரலாம், மற்ற ஏதோ விதமாக பணம் வரலாம். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா நிஜமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது எது தெரியுமோனோ, நீங்களா சம்பாதிச்சுட்டு வரக்கூடியதான பணம். அது ஏதோ விதமாக நம்மளுடைய ஒரு உழைப்பினால வந்தது அப்படின்னு ஒரு பணம் இருக்குமே, ஆனால் நிஜமாகவே அது மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவளுக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஆயால் ஸ்ரீயம் கரோதி இது ஸ்ரீகரஹா. இது என்ன மீதி லட்சணங்கள் இருக்கட்டும், மோட்ச லட்சுமின்னு ஒண்ணு இருக்கு. அஷ்டலட்சுமிகளை சொல்ற மாதிரி இல்ல, சந்தான லட்சுமி, சௌபாகிய லட்சுமி, தனலட்சுமி, தானிய லட்சுமி இப்படின்னு இருக்கிறதுல மோட்ச லட்சுமின்னு ஒண்ணு, மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி. அந்த மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமியும் நீங்க பண்ணும்படி உங்களுக்கு கொடுக்கிறார். மற்றவைகள்லாம் தானா வரலாம், இது மட்டும் எப்படி வரணும், உங்களுடைய உழைப்புனாலதான் வரும். ஏன்னா உலகத்துல மனுஷியால் எல்லோருமே பிறக்கிற காலத்திலேயே வெளிநோக்கி புலன்களை வெளிநோக்கி அவ படைக்கப்பட்டிருக்கா. ஆகையால் எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை பார்க்கிறாளே தவிர தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கல. மீது எல்லாமே சொல்லி கொடுக்காம வருது. நமக்கு சின்ன வயசுல லாங்குவேஜ் கத்துக்கிறோம், யாராவது சொல்லி தரணுமா? இல்ல. குழந்தைகள் பார்த்துட்டே இருக்கு, அம்மா அப்பா பேசும் பொழுது அதோட பார்த்து பேசிப்படுது. அதனால பாஷை புதுசா வரல. மற்ற பதார்த்தங்கள் கிராமாந்தரத்துல ஸ்கூலுக்கே போல, ஆனா அவளுக்கு தெரியாதோ அத்தனை விஷயமும் தெரியுது. ஏன் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம், இவைகள்லாம் தெரியுது சுவாமி. ஆனா ஒன்னே ஒண்ணு, உள்ளூர் இருக்கிற ஆத்ம தத்துவத்தை அறியணும், பகவான் இடத்துல பக்தியை செலுத்தணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தா தான் வரும், இல்லைன்னா வராது. ஏன்? இது லோக பிரசித்தமான பதார்த்தம் இல்ல. அந்த லோக பிரசித்தமா இல்லாதனால அது நாம ஒரு ஆச்சாரிய இடத்துல போய் அவரிடத்துல தெரிஞ்சுக்கணும். அந்த ஆச்சாரிய இடத்துல போய் அவரிடம் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இவனுக்கு வரணும். பார்த்தா அந்த எண்ணம் வரணுமே, ஏன்னா ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும். எல்லோருக்கும் வராது. எல்லோரும் சாதாரணமாக ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காளே தவிர நான் உயர்ந்ததான ஒரு நிலையை அடையணும் எனக்கூடியதான எண்ணம் வரதில்லை. அப்போ ஒரு ஆச்சாரியனை போய் அடையணும்னா அதுக்கு ஜென்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும். அது பாக்கியம் இருந்து வந்தானேயானால் அதற்கு பிறகு அதுதான் ஒரு பெரிய ஸ்டெப் வாழ்க்கையில. எத்தனையோ பிறவைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான பிறவைகள் இருந்த போதிலும் நான் ஒரு பெரியவரை அடைஞ்சு அவரை குருவா அடையணும் அப்படிங்கிறது ஒரு படிக்கட்டு. அது வந்த பிறகு அவர் பார்த்துக்கிறார் உங்களுக்கு எந்தெந்த சமயத்துல எது வேணும், எதை சொல்லணும், எப்படி அவர் முன்னுக்கு வரணும் அப்படின்னு. இப்படி அவ சொன்ன பிறகு நம்ம சொன்ன மாதிரியே நடந்துட்டோமே, ஆனால் நமக்கு என்ன ஸ்ரீயம் கரோதி மோட்ச சாம்ராஜ்யம் நமக்கு இப்பிறவையில வரும்படி பண்ணுவார். இது யாரு? பகவான் தான் பக்கத்துல இருந்து சர்வ பதார்த்தமும் என்னென்னைக்கு எது வேணும்ங்கிறது அந்த பகவானுக்கு தெரியும். உங்க மனசானது எவ்வளவு சுத்தமானதோ அதுக்கு தகுந்தா போல ஒரு பலம். ஒரு மனுஷன் எப்படி முன்னுக்கு வர, இது இப்ப இது சொல்லணும், இப்ப கத்துக்கணும், நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ போனோம் விவகாரம் என்னடா அது கொஞ்சம் கொஞ்சமா நாம அறிஞ்சு அந்த உயர்ந்ததான ஒரு நிலையை நமக்கு அடையும்படி பண்றது அந்த பகவானுடைய ஒரு அனுகிரகம். அதனால ஸ்ரீயம் கரோதி, உங்களுக்கு மோட்சத்தை பண்ணி கொடுக்கிறார். என்ன சார் தின்பண்டமா என்ன பண்ணி கொடுக்கறதுக்கு தோசை இட்லி மாதிரி பண்ணி கொடுக்குறா போலேங்கிற அப்படி இல்லை. உங்களால அது முயற்சி பண்ணும்படி பண்ணி அந்த முயற்சிக்கு பலமாக ஒரு ஆச்சாரிய நடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு பலம் கிடைச்சு அதனால மறுபடியும் நீங்க எஃபர்ட் எடுத்துட்டு அதை நீங்க அடையறா போல பண்ணிட்டு இருக்காராம். கீழே நான் என்ன சொன்னேன், பகவான் இடத்துல சொல்லும் பொழுது ஸ்ரீவிபாவனா உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு அவர் கொடுக்கிறார். இங்க என்ன பிரிச்சு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நீங்களே அது முயற்சி பண்ணி அதனால நான் இவ்வளவு ஜபம் பண்ணிருக்கேன், இவ்வளவு பூஜை பண்ணிருக்கேன், இவ்வளவு பாராயணம் பண்ணிருக்கேன், இவ்வளவு வசதியான உலதார்த்தம்
ஆச்சாரிய அனுகிரகத்தினால் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷமாக உங்களுக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கும்படி பண்றார். ஆகையால் பகவானுடைய ஸ்வரூபம் ஸ்ரீகரஹா. ஸ்ரீயம் கரோதி இது ஸ்ரீகரஹா. மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமியை உங்களுக்கு பண்ணி கொடுக்கிறார். யாரு சார்? எப்படி பண்ணணும்? ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சயதாம் ச பக்தானாம் ஸ்மரதாம். இந்த நினைப்பு இருக்கணும். பகவானுடைய நினைப்பே சர்வதா சர்வ காலமும் அதுவே இருந்துட்டு இருக்கணும். பகவான் ஒரு நாமாவை படிச்சிருக்கோம், இந்த நாமா என்ன சொல்றது? ஒவ்வொரு தடவை விஷ்ணுதாஸ் நாமம் படிக்கிறப்ப ஓஹோ இந்த நாமாவுக்கு இந்த அர்த்தம் நம்ம கேட்டோமே, அது ஞாபகம் வரும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் மறந்து போறது சார், மறந்து போகாது. சில நாமாக்கள் மறந்து போனாலும் சில நாமாக்கள் ஓஹோ இந்த நாமாக்கள் இந்த அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஸ்மரணம் வரத்தான் வரும். ஓஹோ இப்ப இது இப்படி சொல்லியிருக்காரு, இது இப்படித்தானே, இந்த நாமா எங்க இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு, இவையெல்லாம் ஞாபகம். அதுக்கப்புறம் ஸ்துவதாம் ஸ்துவன் நாம சஹஸ்ரேன மேல போய் சொல்ல போற உயர்ந்ததான ஒரு காரியம் எது வாழ்க்கையில அப்படின்னா இந்த நாம சஹஸ்ரங்கள்ல படிக்கிறது. இதனால ஸ்தோத்திரம் பண்றது. வேதங்களே என்ன சொல்றது? பகவானுடைய நாமாவை படிக்கிறதுலே போரும். கலவு சங்கீர்த்திய கேசவம். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. கிருத யுகத்துல தியானம் பண்றது, திரேதா யுகத்துல பகவானுக்கு யஜ்ஞ யாகாதிகள்லாம் பண்றது அப்படின்னு இருக்கு. கலியுகத்துல பகவான் நாமாவை சொன்னா போரும். பகவான் நாமாவை சொன்னா போறோம்னு என்ன அர்த்தம்? நித்திய கர்மா நைமித்திய கர்மங்களை பண்ணிக்கொண்டே சந்தியாவந்தனத்தை விட்டுவிட்டு அப்ராட்சனா இருந்து கொண்டு பகவான் நாம சொல்றேன் சார்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. நாம பண்ண வேண்டியதான செயல்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதே சமயத்துல வேற யஜ்ஞ யாகாதிகள்ங்கிறதெல்லாம் இருந்தாலும் இந்த நாமாவை சொன்னாலே போறோம். பகவான் நாமாவுக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு மதிப்பு இருக்கு. பகவான் என்ன கலிகாலத்துல மற்ற மாதிரி இல்ல. உங்களால உயர்ந்ததான ஒரு தர்மங்கள்லாம் பண்றதுங்கிறது கஷ்டம். யஜ்ஞ யாகாதிகள் பண்றது, அனுஷ்டானம் பண்றதுங்கிறது கஷ்டம். அதே பகவான் நாமாவை சொன்னாலே போறோம். அதனால புண்ணிய சிரவண கீர்த்தனா, புண்ணியம் இருந்தால்தான் அவருடைய நாமாவை கேட்க முடியும், அவர் நாமாவை வாயால சொல்ல முடியும். அவர் நாமாவை சொல்றதோ கீர்த்தனம் பண்றதோ அது புண்ணியத்தை சம்பாதிக்கிறது. ஆகையால் நம்ம அறியாமலேயே பகவான் நாம படிச்சுட்டே இருந்தோமையானா நமக்கு அமிதமான ஒரு புண்ணியமானது, கணக்குக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு புண்ணியமானது வந்து கொடுக்கிறது. இது கண்ணுக்கு தெரியாதனால ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. இவ்வளவு காசு நமக்கு சேர்ந்திருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன செலவு பண்ணலாம்னு தோணும். சாதாரணமா பாருங்க, நிறைய ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குன்னா பெரிய டிவா வாங்கலாம். அப்படித்தானே எண்ணம் போறது மனுஷன். அப்ப என்ன ஆயிடுது? நிறைய காசு வந்ததுன்னா நிறைய அனாவசியமாக செலவு பண்ணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருமா. ஆயால் பகவான் என்ன பண்றார்? உங்ககிட்ட எவ்வளவு புண்ணியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம வச்சுட்டு இருக்க. நம்ம கிட்ட எவ்வளவு புண்ணியம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. புண்ணியமா பாப்போமோ மனுஷியாளுக்கு அதிருஷ்டமான பதார்த்தம். ஆகையால் இந்த நாமாவை சொல்ல சொல்ல நமக்கு அமிதமான புண்ணியம் வருதா. இந்த புண்ணியமானது என்ன பண்றது? மனுஷியாளுக்கு சித்த சுத்தியை கொடுக்கிறது. சித்த சுத்தியை கொடுத்ததுமே உங்களுக்கு தெரியாமலேயே வேதாந்தத்துக்கிட்ட உங்க மனசு தானா ஓடுறது. சித்த சுத்தி வந்ததுன்னு எப்படி தெரியும்னு ஒருத்தர், அது என்ன நமக்கு பளிங்குன்னு ஏதாவது உள்ள தெரியுமா, பிரகாசம் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்பொழுது ஒரு மனுஷனானு வேதாந்த இடத்துல இழுக்கப்படுகிறானோ, வேதாந்தத்துல இருந்து ஒரு அதிகமான ஒரு அபிமானம் கொண்டிருக்கானோ, அப்பவே அது தெரியுது அவனுடைய மனசானது சுத்தமா இருக்கு. சித்தத்துல சத்துவகுணம் அதிகமா இருக்கு. ஏன்னா சத்வா சஞ்சாயதே ஞானம். சாஸ்திரம் என்ன சொல்றது? ஞானம் எப்ப வரும்? சத்துவகுணம் அதிகமா இருந்தாதான் வரும். சத்துவகுணம் அதிகமா இருக்குங்கிறது தான் சித்த சுத்திங்கிறது. அதனால சத்துவகுணம் இருக்குங்கிறது நம்ம ஞானத்தினால, ஞானத்துல ஒரு அபிமானம் இருக்கிறதுனால மனுஷனை பார்த்து கண்டுபிடிக்கல. இப்படி இவருக்கு ஞானம் ஒரு அபிமானம் வந்ததே ஆனால் ஆட்டோமேட்டிக்கா குரு இடத்துல போறா, அவர் சொல்லக்கூடியதான் விஷயம் அறிகிறான். அதனால அவர் மோட்சத்தை அடையலாம். இத்தனைக்கும் பிளான் பண்ணி கொடுத்தது யாரு? பகவான். ஸ்துவதாம் ஸ்மரதாம் ஸ்துவதாம். அதற்கு மேல அர்ச்சயதாம். அர்ச்சனை பண்றவாள் பகவானுக்கு புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்றது. இந்த புஷ்பம் அந்த புஷ்பம் வேணும்னு பகவான் சொல்லல, கேட்கல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபஹிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனா. வெறும் இலை கொடுத்தா போறோம். துளசி தளம் அதுக்கு என்ன சிரமம் இருக்கு பாருங்க. அந்த துளசி தளம் பகவானுடைய பாதபோதங்கள்ல சேர்த்து வச்சாலே போறோம். வில்வம், தவனம், மருவம், நிறைய புஷ்பங்கள் வாங்கினது. இத்தனை புஷ்பங்கள் ரொம்ப செலவாகும் சார், வேண்டாம். தவனம் மரம் எடுத்து பூஜை பண்ணுங்க. ஆனா அதுவும் இல்லையா, லம் பிருத்திவியாத்மனே கந்தங்கள் பயாமினமஹா போருமே. பஞ்ச பூஜை பண்ணுங்களேன். மனசுனால இத்தனையும் பண்றா போல கொடுங்களேன். ரத்ன கல்பிதமாசனம் ஹிமஜல ஸ்நானம் திவ்யம் பரம்.
அழகா உங்க மனசுல வைத்துக் கொண்டு பகவான ஒரு ரத்ன சிம்மாசனத்தை தயார் பண்ணி அதுல பகவான் உட்கார வச்சு கங்கையில இருந்து ஜலத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்றா போல மனசுனால நடந்துங்க. ரத்னங்கள்னால அபிஷேகம் பண்ணுங்க, மனசுனால தானே. அப்ப ஒண்ணும் காசு செலவு ஒண்ணும் இல்லையே. ஆனா என்ன அதுவே அவருக்கு போறோம். ஆகையால் அவருக்கு இவ்வளவு காசு வேணும், இவ்வளவு ஆடம்பரம் வேணும்னு என்ன பார்க்கல. நீங்க பண்ணினா ரொம்ப சந்தோஷம். ஆனா அவருக்கு பண்ண வேண்டியது அர்ச்சனை ஸ்மரணம். முதல்ல உயர்ந்தது ஸ்மரணம். இது ஸ்மரணம்னா மனசுனால மட்டும் பண்ணக்கூடியது. ஏன் வச்சுக்க ஸ்மரணம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நீங்க பகவான தியானம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாமலேயே பண்ண, இன்னொருத்தருடைய தயவு இல்லாமலேயே, இன்னொருத்தருடைய தொந்தரவுப்படுத்தாமலேயே. நான் பூஜை பண்றேன்னு ஆரம்பிச்சு நீங்க இது கொண்டு வாங்க, நீங்க அதை கொண்டு வாங்க, நீங்க அதை நைவேத்தியம் பண்ணுங்க, நீங்க கோலம் போடுங்க, இப்படின்னு பண்ணி ஒரு 10 பேருக்கு ஏண்டா இவர் பண்றாருங்கிற எண்ணம் வரப்பட வேற என்னன்னா சந்தோஷமாக தான் மாத்திரம் ஏகாந்தமாக பூஜை பண்ணிட்டு அத்தனையும் மனசுனால பூஜை பண்ணலாமே. ஆயால் இதுக்கு என்ன பேரு ஸ்மரதாம். இது ரொம்ப உயர்ந்தது. ஆனா இது எல்லாராலையும் முடியாது. மனசை கட்டுப்படுத்தி பகவான் ஸ்மரணம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆகையால் என்ன பண்ணினார், மனசுனால மட்டும் பண்ண முடியலன்னு வாக்குனால பண்ணுங்க. அதனால ஸ்துவதாம். இதுவும் இன்னொருத்தர் இதுல, ஆனா இன்னொருத்தருக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும். உறக்க படிச்சுட்டானா அவன் பரீட்சைக்கு படிச்சுட்டே இருந்தானே. ஏன்னா இப்ப போற நீங்க நிறுத்தம் பாதுகாப்பு. அப்ப விவகாரம் என்ன, இது கொஞ்சம் இன்னொருத்தருடைய தயவு வேண்டியதில்லை, இன்னொருத்தரை துன்படுத்த வேண்டியதில்லை. ஆனா நீங்க இந்த பிராசத்துல இன்னொருத்தர் கட்டத்தை கொடுக்காம பாத்துக்கலாம். இது 2வது ஸ்துவதாம். அதற்கு பிறகு இதுவும் பண்ண முடியல சார். ரொம்ப பேரு புத்தகம் படிக்கிறதுங்கிறது கஷ்டம். அது இப்ப ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா ஒரு காலத்துல படிக்கிறதுங்கிற ஹேபிட் இருந்தது. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது. வேற எல்லாம் டிவி பாக்குறதுங்கிற அபிப்பிராயம் இதெல்லாம். ஆயால் இத படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லையா? அதனால ஸ்தவனம் எடுத்து சொல்றதுங்கிறதும் அதுக்கு ஒரு ஹேபிட் வேணும். அதுவும் இல்லாதவளுக்கு அர்ச்சதாம். இதுக்கு என்ன அர்ச்சயதாம், அர்ச்சனை பண்றது. புஷ்பங்களை எடுத்துன்னு வந்து பகவானுடைய பாத மூலங்கள்ல ஒவ்வொரு நாமாவையும் சொல்லி பகவானுடைய பாதங்கள்ல புஷ்பங்களை சேர்க்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கா இல்லையா? இதுதான் அர்ச்சயதாம். இது காய்கமான வியாபாரம். முதல்ல சொன்னது கேவலமான மானசம், 2வது வார்ஷிகமான கர்மா, 3வது காய்கமான கர்மா. இப்படி 3 பண்ணினாலும் எதை பண்ணினாலும் என்ன பண்றார், மோட்ச லட்சுமியை கொடுக்கிறார். மனசுல தியானம் பண்ணினவாளுக்கு தான் சார், மெடிடேஷன் பண்ணினவாளுக்கு தான் சார் அப்படின்னு இல்லை. முதல்ல நீங்க அர்ச்சனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னால் அந்த அர்ச்சனையுடைய பிரபாவத்தினால இந்த பாராயணங்கள்லாம் வரும். இந்த பாராயணங்கள் பண்ணிட்டே இருந்தோமே, ஏன்னா தியானம் தானா வந்து கிட்டும். தியானத்துக்காக ஒரு பெரிய முயற்சி வேண்டியதில்லை. இது பண்ணிக்கொண்டே இருந்தாலே தியானம் தானா வந்துடும். அந்த தியானமும் வந்த பிறகு என்ன, ஸ்மரணே சுகம். வேற எதுவும் இல்லை. சர்வதா சர்வகாலம் பகவன் நாமாவை நினைச்சு நினைச்சு அப்படி உருகி உருகி அப்படியே இருந்துருக்க மோட்சம் தானா வந்து சேர்ந்தார். ஆகையால் அவருக்கு என்ன வேறு, ஸ்ரீகரஹா ஸ்ரீதரஹா, ஸ்ரீதரஹாவோட வசதி ஸ்ரீகரஹா. அதற்கு பிறகு ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சயதாம் ச பக்தானாம் ஸ்ரீயம் கரோதி இது ஸ்ரீகரஹா. அதற்கு பிறகு பகவானுடைய நாம ஸ்ரேயா. ஸ்ரேயஸ் அனபாயி சுகாவாப்தி லட்சணம் ஸ்ரேய சத்ய பரஸ்யைவ ரூபம் இது ஸ்ரேய. ஸ்ரேயஸ்ன்னு ஒரு மார்க்கம், பிரேயஸ்ன்னு ஒரு மார்க்கம். ஸ்ரேயஸ்ய பிரேயஸ்ய மனுஷ்யமேதத் சௌதம்பனீத்ய விவினக்தி தீரஹ தயோः ஸ்ரேய ஆததானஸ்ய சாது பவதி தீயதே அர்த்தாத்யவு ஸ்ரேயோ பிரேயோ விருணீதே அப்படின்னு நசிகேதத்துக்கு யமதர்மராஜா சொல்றார். ஸ்ரேயோ மார்க்கம் பிரேயோ மார்க்கம்னு 2 மார்க்கங்கள் உண்டா. ஸ்ரேயோ மார்க்கம்னு ஒரு மனுஷன் முன்னுக்கு வரக்கூடியதான ஒரு வழி. பிரேயோ மார்க்கம்னு இப்பவே நமக்கு முன்னுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை. இந்த பிரேயோ மார்க்கத்துல அது எப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு நிறைய காசு வரணும், ஒரு 4 பேருக்கு கொண்ட வசதியா இருக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான். ஸ்ரேயோ மார்க்கத்துல அப்படி இல்லை. மீன்ஸ் எண்டு 2 நல்லதா இருக்கணும். அதான் ஸ்ரேயோ மார்க்கம். இப்ப அனுஷ்டானம் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா வெகு நாட்களானா அதுதான் சாஸ்வதமான ஒரு சுகத்தை கொடுக்கும். அது சீதமாகவும் இருக்கணும். சுலபா புருஷாராஜன்னு சததம் பிரியவாதினா அப்பிரியஸ்ய பக்திய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபாங்கிற ராமாயணம்.
சுலபா புருஷாராஜன்னு உலகத்துல மனுஷியால இருக்கா. நீங்க உங்களுக்கு எதை சொன்னா இஷ்டமோ அதை சொல்றவா. உங்களுக்கு எது நல்லதோ இல்ல, எதை சொன்னா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்குமோ அதை தெரிஞ்சுட்டு அதையே சொல்லிட்டே இருப்பா. அப்ப விவகாரம் என்ன, ஓஹோ நமக்கு நல்லதான் சொல்றார் அப்படின்னு நினைப்புதான் உங்களுக்கு வரும். ஆனா அப்படி இல்லை. அது பிரியமா இல்லாத போனாலும் எது பத்தியமோ எது சாதுவோ எது நிஜமாக நன்மை உங்களுக்கு கொடுக்குமோ அப்படி பார்த்து சொல்றவாளுங்கிறது நிஜமான ஃப்ரெண்ட். அப்படி இருக்கிறவா ரொம்ப கஷ்டம்ங்கிறார் விபீஷணன். அதே போல எது நமக்கு நிஜமாக ஒரு சௌக்கியத்தை கொடுக்குமோ இனிமையா பேசப்பா, உண்மையா பேசப்பா, பகவன் நாமாவே சொல்லி கொண்டிருப்பா, யாருடைய மனசு நோகும்படி நடந்துக்காத, இப்படி எல்லாம் சொல்ற பார்த்தீங்களா. இது சொல்றதும் கஷ்டம், அதை கேட்கறதும் கஷ்டம், அந்த மனுஷியாளுக்கு அனுஷ்டானம் பண்றதும் கஷ்டம். ஆனா இது கஷ்டம்னு சொல்றோமே தவிர நிஜமான ஸ்ரேயஸ் இதுதான் கொடுக்கும். நிஜமான ஸ்ரேயஸ் எது மனுஷனுக்கு இந்த வாழ்க்கையில யாருக்கும் துன்புறுத்தாமல் புண்ணியத்தை சம்பாதித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையிலும் சௌக்கியமா இருக்கணும், மரணானந்தரம் மோட்சத்தையும் அடையணும். அது இதனாலதான் கிடைக்கும். நிறைய பணத்தை சம்பாதிக்க வேண்டியது, ஏமாத்தினாலும் பரவாயில்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டியது, ஓஹோன்னு இருக்க வேண்டியது, ஆடம்பரமான வாழ்க்கையை இருக்க வேண்டியது, இப்படி எல்லாம் பண்ற பட்சத்துல அது ரொம்ப நாளைக்கு நினைச்சு இருக்காது. அதுக்குதான் பிரேயோ மார்க்கம்னு. இந்த பிரேயோ மார்க்கத்துல எப்படி ஏதோ விதமாக நிறைய பணம் வரணும், நிறைய இது இருக்கணும், ஓஹோன்னு இருக்கணும் இப்படின்னு பாக்குறான். இது இல்ல. இது என்ன ஆகும் தெரியுமா, கொஞ்ச நாள் ஆன அப்புறம் ஒரே தினம் சகமூலம் வினசியதி அப்படின்னு ஆயிடும். ஏகதே நன்னா வளருவான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு என்னன்னா தத்தோ பத்ராணி பரிஸ்திதி நல்லதெல்லாம் பார்ப்பான். கடைசியில என்னாச்சுன்னா சகமூலம் வினசியதி அப்படின்னு ஆயிடும். அது இல்லாமல் ஸ்ரேயோ மார்க்கம் ஒரு மனுஷனுக்கு நல்ல வழியை சொல்லி கொடுக்கிறது, எப்பொழுதும் நல்ல எண்ணங்களோடய அவன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் இந்த ஸ்ரேயோ மார்க்கமானது இவனுக்கு உயர்ந்ததான ஒரு நிலையை கொடுக்கும். அனுஷ்டானம் பண்ணும் பொழுது பிகினிங்ல கட்டமா இருக்கலாம். வேதாந்த கிளாஸுக்கு வந்து அவன் ஏனால் கொஞ்சம் ஒரு 10 கிளாஸ் புரியாது, என்னமோ சொல்லிட்டு இருக்காரு சார், இங்க இருக்கிறதே கட்டமா இருக்கு, தூக்கம் வருது, கொட்டாவியா வருது, என்ன நினைப்பாடோ தெரியும், இப்படி எல்லாம் கட்டப்படுவார் 10 கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் இது இல்லாத போனா இருக்க முடியாது. என்ன சுவாமினார், அந்த குணங்கள் காதுக்குள்ள போய் அந்த மனசு கொதிக்கிற மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொதிக்கிற மனசுக்கு சாந்தியை கொடுக்க இது ஒண்ணுதான், வேற எதையும் கொடுக்காது. மனுஷனுக்கு காசு மட்டும் இல்ல, புகழ் மட்டும் இல்ல, பதவி மட்டும் இல்ல, இன்னொன்னு முக்கியமாக வேண்டியது மனசாந்தி. அந்த மனசாந்தியானது இது ஒண்ணுனாலத்தான் வருமே தவிர வேற எதுனாலையும் வராது. இந்த மனசாந்தியானது சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அத்தனைக்கும் மனசாந்தி வேணும். இந்த மனசாந்தியானது உங்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்கும். வைராக்கியத்தை கொடுத்து அந்த நித்தியானித்திய வஸ்து விவேகத்தோடு சேர்ந்து இந்த ஜன்மாவளியை மோட்சத்துக்கு ஜீவன் முக்தனாகிறதுக்கு வழி. இந்த ஜீவன் முக்தனாகணும் என்பதற்காகத்தான் பகவான் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணை ஏவஜ அப்படின்னு அத்வேஷ்டுத்வாதி குணங்களை 12வது அத்தியாயத்துல விஸ்தாரமாக சொன்னார். இது என்னது, இந்த அத்வேஷ்டுத்வாதி குணங்கள் அதான் நிஜமான ஸ்ரேயோ மார்க்கம். ஒரு மனுஷன் முன்னுக்கு வரத்துக்க வேண்டியதான ஸ்ரேயோ மார்க்கம் இது. அந்த ஸ்ரேயஸானது பகவத் ஸ்வரூபம். பகவான் ஏதோ கொடுக்கிறார்னு இல்ல, பகவத் ஸ்வரூபமே ஸ்ரேயஸ். ஆகையால் பகவானுக்கு ஸ்ரேயான்னு பேர். யாரு ஸ்ரேயோ மார்க்கத்தை பின்பற்றுறாளோ, யாரு ஸ்ரேயஸ் வசதி என்று நினைச்சிருந்த அந்த வழியிலேயே இருக்காளோ அவளுக்கு இந்த ஜென்மாவில மோட்ச ரூபமான பலமும் உயர்ந்ததான பலமும் கிடைக்கும். ஆகையால் பகவானுக்கு ஸ்ரேயத்தை கொடுக்கறதுனால ஸ்ரேயான்னு பேர். அதனால அனபாயி சுகாவாப்தி லட்சணம். அனபாயி அழியாததான ஒரு சுகம். இப்பொழுது வரக்கூடியதான சுகங்கள்லாம் நமக்கு இருக்கிற பரியந்தான் இருக்கு, எப்ப போகும்னு தெரியாது. பணம் இருக்கு, எப்ப போகும்னு தெரியாது. பணத்துக்கு சஞ்சலம்னு பேர், எந்த சமயத்துல போகும்னு தெரியாது. அதே போலயே அழகு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் இன்ஃபுளுயன்ஸ் வந்தா வியாதி வந்தா தெரியும். அதுக்கு அழகுன்னு என்னதுன்னு கேட்பான், அப்படி ஆயிடும். அது உடம்புல பலம் இருக்குன்னு நினைக்கிறான், வியாதி வந்ததுன்னா அதுக்கப்புறம் பலம் ஒண்ணுமே எழுது நின்னா கால ஆடாமறதுக்கு சுவாமி இவ்வளவுதான் பயில்வான்னு நினைச்சுட்டு இருந்தில்ல உங்களை, 2 நாள் ஜுரம் வந்துருது, எழுது நிக்க முடியலைங்கிற, தலை சுத்தறதுன்னு நான் பார்த்தா சுத்தலையே, சுத்தரா மாதிரி எனக்கு இருக்குங்கிறார். பிரமதி வச்ச மேமன் எல்லாம் கீதையில தான் இருக்கு. அர்ஜுனன் தான் எப்படி வேஷம் போடுறதுன்னு கூட சொல்லி கொடுத்துருக்காரு. சொத்தைவ பரிதக்கிய தேவா, உடம்பு எரியுது, ஏசி ரூம்ல உட்காருன்னா
அது பரவாயில்ல உட்கார்றேன். ஆனா உள்ளூர எரியறதே, உடம்புக்குள் இன்சைடு எரியறதே என்ன பண்றது? சொத்தை பரிதக்கியதே. அது மாதிரி நாம என்னமோ நினைக்கிறோமே தவிர எதுவும் சாஸ்வதம் இல்லை. இவைகள்லாம் நமக்கு இருக்கிற பரியந்த வசதி சாஸ்வதமாக காணப்படுகிறது. ஆனா நிஜமான ஒரு சாஸ்வதமான ஒரு சுகம் இல்லை. சாஸ்வதமான ஒரு சுகமானது பகவானுடைய பாதார விந்தங்கள், அதனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கே, அது ஒண்ணுதான் சுகம், அது ஒண்ணுதான் ஸ்ரேயஸ். ஆயால் அனபாய சுக அவாப்தி லட்சணம் ஸ்ரேயா தத்த பரத்தைவ ரூபம். அது பரமாத்மாவனுடைய ரூபம், மற்றவர்களுடைய ரூபம் இல்ல. மற்ற எந்த பதார்த்தத்துக்கும் அது வராது. ஆகையால் ஸ்ரேயான்னு என்ன பேரு? பரமாத்மாவுக்கு பேரு அது. ஆகையால் ஸ்ரேயா தஸ்ய பரத்தைவ ரூபம் இது ஸ்ரேயா. ஸ்ரீதர ஸ்ரேகர ஸ்ரேயா. பகவானுக்கு ஸ்ரீமான் ஸ்ரீமத்வம். ஸ்ரீயா அஸ்ய சந்தீதி ஸ்ரீமான். நம்ம சாதாரணமாகவே எல்லாரையும் அட்ரஸ் பண்றப்ப ஸ்ரீமான் அப்படின்னு அட்ரஸ் பண்றோம். ஸ்ரீமான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட காசு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, பகவத் அனுகிரகம் இருக்கு. பகவத் அனுகிரகத்துக்கு தான் நிஜமான ஸ்ரீ. சாஹி ஸ்ரீ அமிர்தா சதாம். நல்லவர்களுக்கு நிஜமான ஸ்ரீ என்ன தெரியுமோ? வேதஸ்ரீ, வேத பிரம்மஸ்ரீன்னு சொல்லுவான். பிரம்மஸ்ரீ அது என்ன? வேத பிரம்மஸ்ரீ. வைதிகமான அந்த அனுகிரகம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேண்டியது. நம்ம நாட்டுல தான் இது வரும், மற்ற இடங்கள்ல இது வரதுக்கு சான்ஸே இல்லை. அந்த வேதத்துல சொல்லியிருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவம், அந்த ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடியதான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஆகையால் உங்களை தான் ஸ்ரீன்னு சொல்றது. சாதாரணமாக நம்ம எல்லாருக்கும் ஸ்ரீன்னு சொல்றோம். ஸ்ரீகளா இருந்தா ஸ்ரீமதினு சொல்றோம். இந்த ஸ்ரீங்கிறத விட ஸ்ரீமான், அதான் ஸ்ரீனோட நிறுத்திருக்கோம். ஸ்ரீத்துவம் அவர் இடத்துல இருக்கு. வேதோக்தமான ஆசீர்வாதங்கள் அவர் இடத்துல இருக்கு. ஆகையால் அவருக்கு ஸ்ரீமான்னு பேர். ஸ்ரீகளுக்கு அதே போல ஸ்ரீமதினு சொல்றோம். அப்படி ஸ்ரீயா அஸ்ய சந்தி. ஸ்ரீயான வெறும் ஒரு ஐஸ்வர்யம் மட்டும் இல்ல, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சகலமும் அவர் இடத்துல இருக்குங்கிறதுக்காக அவருக்கு ஸ்ரீநிதின்னு பேர் வச்சோம். எல்லா நிதிகளும் அவர் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால அவருக்கு ஸ்ரீநிதி. ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அவர் இடத்துல சாஸ்வதமா இருக்கிறதுனால ஸ்ரீநிவாச. ஸ்ரீ இருக்கக்கூடியதான இடம். சர்வதா சர்வகாலமும் நான் இங்கேத்தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அம்பாள் அவரிடத்திலேயே வந்து சேர்ந்து இருக்கார். ஸ்ரீமான்கிற இடத்துல பக்தா இடத்துல இவர் இருக்கிறதுனால ஸ்ரீனிவாசான்னு சொன்னோம். ஸ்ரீனிவாசாங்கிற பதத்துக்கு ஸ்ரீநிவாசா, ஸ்ரீநிவாசா. ஆமா, மகாலட்சுமி தாயார் அவரிடத்துல இருக்கார், இவரோ ஸ்ரீமத்துவங்கள் இருக்கக்கூடியதான இடத்துல இவர் இருந்துட்டு இருக்கார். அப்படி அவருடைய சுரூபம். ஆகையால் அவருக்கு ஸ்ரீமான். இது வரைக்கும் இதோட இந்த ஸ்ரீங்கிற நாமாக்கள் முடிஞ்சு போயிடுது. ஸ்ரீதர், ஸ்ரீதர், ஸ்ரீநிவாச, ஸ்ரீநிதி, ஸ்ரீ விபாவன, ஸ்ரீதர, ஸ்ரீகர, ஸ்ரேய, ஸ்ரீமான். அதுக்கு பிறகு லோகத்ரயாஸ்ரய. இது வரைக்கும் சொன்ன நாமாக்கள்ல பக்தாளா யார் இருக்காளோ அவளுக்கு தான் நான் ஸ்ரீயை கொடுப்பேன், ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா போல இருக்கு. அப்ப மற்றவர்களை கவனிக்கிறது இல்லையோ, கொஞ்சம் கவனிக்கணும். பகவானுடைய கண்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். சாதாரண மனுஷனோ, வேதாத்தியனம் பண்ணினவனோ, சாஸ்திரங்கள் வாசிக்கணும்னோ, மகதுபாசகனோ, ஆச்சாரத்தோடு இருக்கிறவனும் எல்லாரும் அவர் கண்ணுக்கு ஒண்ணுதான். ஒரு அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு தான் சாதம் போடுவோம், ஒரு குழந்தைக்கு சாதம் போட மாட்டான்னு. இன்ஃபேக்ட் எப்படின்னு கொஞ்சம் குறைச்சலா ஒரு மாதிரி இருக்கிற குழந்தைக்கு தான் அதிகமா போட்டுவோம். ஏண்டா எல்லாரும் சமமா வரணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் சாதாரணமா. அதே போல பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தருக்கு தான் வசதி ஒருத்தருக்கு தாழ்த்தேன்னு இல்லை சார், எல்லாரையும் சமமாக பார்த்து கொண்டிருக்கிறவர். அது அவருடைய சுபாவம். ஏன்னா எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறவர். அதனால அவர் என்ன பண்ணார், லோகத்ரயாஸ்ரயா, உலகங்களுக்கு எல்லாருக்கும் அவர் தான் ஆசிரியமா இருந்துட்டு இருக்கார். எல்லா பிரபஞ்சமும் அவரிடத்துல கல்பிதமாக இருக்கு சார். கிழிஞ்சல்ல வெள்ளி எப்படி கல்பிதமா இருக்கோ, ஒரு பெரிய போட்டோ இருக்கு, அந்த போட்டோல பொம்மை போட்டிருக்க, அதுல ஒரு பெரிய விக்கிரகமும் இருக்கு, ஒரு சுவாமியினுடைய விக்கிரகமும் பொம்மையும் இருக்கு, இங்க பக்கத்துல மணி எல்லாம் இருக்கு, குரங்கு இது எல்லாம் இருக்கு, புஷ்பங்கள் பழங்கள்லாம் இருக்கு, அந்த மூலையில ஒரு குரங்கும் இருக்கு, காக்காவும் இருக்கு. எப்படி எல்லாத்துக்கும் அங்க இருக்கக்கூடியதான அந்த படம், அந்த பேப்பர் இருக்கு அல்லது அந்த துணி இருக்கு, அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆசிரியமோ, அதே போலதான் பகவான் தான் சகல பதார்த்தங்களுக்கும் ஆசிரியம். ஆகையால் நாம என்ன வாசிச்சிருக்கோம், நம்மள பகவான் காப்பாத்துவாரா, ஏன் கவலைப்படுறேன்?
அவர் ஏதோ உங்களை விட்டு விட்டு வர இடத்துல இருந்தா தானே அவர் வந்து உங்களை காப்பாற்றணும்னு. அவர் உங்களை விட்டு இல்ல, உங்களோட தான் இருக்கார், உங்களுக்கு ஆசிரியமா இருக்கார். நீர் அவரிடத்துல தான் தங்கி நின்றுட்டு இருக்கேன். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், அவரை பார்க்கறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது பக்தி ஒண்ணுதான். அதை நம்ம இத்தனை நாள் பண்ணல, விடுங்க, இப்ப நீங்க ஆரம்பிங்க. இதுக்கு முன்னால சொன்னதான இத்தனை நாமாக்களுக்கு இந்த பக்தி இருக்கணுமே, பக்தனா இருக்கிறவன் இத்தனையும் அனுபவிப்பான்னு நான் சொன்னேன்னா அந்த பக்தியை நீங்களும் அனுபவிக்கலாம். ஆகையால் பகவான் லோகத்திரயங்களுக்கும் ஆச்சரியமா இருக்க. உலகத்துல உலகத்துல மனுஷியாள், பசுக்கள், பட்சியாதிகள், தாவர ஜங்கமமான சகல பதார்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் தேவதையும் மனுஷியு தேவதைகளா இருக்கட்டும், அவளுக்கும் ஆசிரியம் தான். பசுவாதிகளுக்கும் அவர் தான் ஆசிரியம், மனுஷியாதிக்கும் அவள் தான் ஆசிரியம். நீங்க யாரு வந்தாலும் சரி எல்லோருக்கும். அதனாலதான் பகவான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சிலந்தி பூச்சிக்கு ஒரு ஊர்ல காளஹஸ்தியில ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்க, ஒரு யானைக்கு கொடுத்திருக்க, அதான் காளஹஸ்தி. ஒரு பாம்புக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்திருக்க. காளம்னா பாம்புன்னு அர்த்தம், ஹஸ்தி யானை. அதே போலயே ஒரு சிலந்தி பூச்சிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. கடப்பநாயரம் இருக்காதான் நீங்க கேட்டிருக்கோ இல்லையோ பாருங்க. ஆகையால் என்னென்ன இன்னாருக்குதான் கொடுக்கணும், இன்னாரு கொடுக்கலையேங்கிறதுக்கான வசதியான ஒரு குவாலிபிகேஷன் அவர் எதிர்பார்க்கல. ஆனா மனுஷியாளுக்கு தான் நமக்கு வேண்டியிருக்கு. இது இருக்கணும், அது இருக்கணும், அப்படி இருந்தாதான் மேல இருக்கு அப்படின்னு நாமளே நினைச்சிட்டு நமக்கு அது இல்லையேன்னு நாம கவலைப்பட்டு இருக்கோம். பகவானுடைய கண்ணோட்டத்துல எல்லாரும் ஒண்ணுதான். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணினா நல்லது, பண்ணப்படாதுன்னு நான் சொல்லல, இது நல்லது. ஆனா பகவானை அடையிறதுக்கு இது ஒண்ணுதான் வழிங்கிறது கிடையாது. மனசுருகி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில பாஷையே வேண்டாம், மனசுருகி மனசுல பகவானை நினைச்சா வரும், அவர் உங்களை கொடுத்துருவார். ஆகையால் விவகாரம் என்ன, லோகத்ரயா மூலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிராணியும் அவர் அதுக்கு அத்தனை பிராணிகளுக்கும் ஆசிரியமாக அவர் இருந்துட்டு இருக்கார். இப்படி பகவானுடைய நாமாக்கள்ல விசேஷமான நாமாக்களை